என் தங்க பிள்ளையே, இன்று உன் அப்பன் கருப்பணசாமி உன்னுடைய இல்லத்திற்குள் வந்த ஒருவர் உனக்கே தெரியாமல் வைத்துவிட்டு சென்ற அந்த பொருளை எடுப்பதற்காக வந்திருக்கிறேன். அந்த பொருள் என்னவாக, அவர் எதற்காக உன்னிடத்தில் வைத்துவிட்டு சென்றார்கள் என்பதையெல்லாம் கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பன் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அதில் இருக்கின்ற உண்மை என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, முதலில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் எதற்காக நடக்கிறது, என்னென்ன பலன்களை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு பிள்ளையே, இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற காரணத்தால்தான் உனக்கு சில நன்மைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதையும் நீ மறந்து விடாதே. இன்று உன் அப்பன் உனக்கு சொல்ல போகின்ற விஷயம் உனக்கு மிக அவசியமான விஷயம். இந்த வாழ்க்கையில் கட்டாயமாக இதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடப்பதும் இது நாள் வரையிலும் உனக்கு என்னென்ன கஷ்டங்களை கொடுத்தோம் அதை விட அதிகமான அளவு சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கத்தான் இந்த அப்பன் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். என் செல்ல பிள்ளையே, உனக்கான சந்தோஷங்களை நான் கொடுப்பதற்காக உன் இல்லத்திற்கு வந்தபோதுதான் அந்த பொருளை நான் கண்டேன். இது எப்படி உன்னுடைய இல்லத்திற்குள் வந்தது என்று பார்க்கும் போதுதான் உன் இல்லத்திற்குள் வந்த ஒருவர்தான் இதை வைத்துவிட்டு சென்றார் என்பதையும் நான் கண்டு கொண்டேன். அதாவது ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, சில ஆண்டுகளாகவே இது உன்னுடைய இல்லத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனாலும் இன்று இந்த கருப்பணசாமி அதை எடுக்க வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? இதனால் நீ பல வேதனைகளை எல்லாம் அடைந்து விட்டாய். அத்தனை கஷ்டங்களையும் அனுபவித்து இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய். இனிமேல் அதற்கு முழுமையான தீர்வு கொடுக்க வேண்டும் அல்லவா? நீ அனுபவித்த அத்தனை கஷ்டங்களுக்கும் ஒரு நல்ல பதிலை இந்த அப்பன் நான் கொடுக்க வேண்டும் அல்லவா? என் செல்லமே, இதற்காக தீர்வுகள் என்ன, பதில் என்ன என்று தெரியாமல் இத்தனை நாளும் குழப்பத்தில் இருந்தாய். நம் வாழ்க்கையில் பல என்னென்னலாம் செய்கிறோம், எதையெல்லாம் செய்கிறோம், எப்படியெல்லாம் செய்கிறோம் என்ற மத்தியில் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். என் அன்பு பிள்ளையே, ஒருவருக்கொருவர் உன்னுடைய இல்லத்தில் இடம் கொடுக்காமல் அவர்களால் உள்ளே நுழைந்து விட முடியுமா? அப்படியே வந்தாலும் அவர்கள் உள்ளே ஒரு பொருளை வைக்கின்ற அளவிற்கு நீ இடம் கொடுத்தது உன்னுடைய தவறுதானே? என் அன்பு பிள்ளையே, இந்த கருப்பன் சொல்வதில் இருக்கின்ற நியாயம் நிச்சயமாக உனக்கு புரியும் என்று நான் நம்புகின்றேன். உன்னால் நம்ப முடியாத பல விஷயங்கள் உன் இல்லத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. என்ன விஷயங்களும் உனக்கு முழுமையாக தெரிவதில்லை. ஒரு சில விஷயங்கள் மட்டுமே உனக்கு தெரிகின்றது. உனக்கு தெரியாத பல விஷயங்களும் உனக்கு உன்னை அறியாமலேயே உன் இல்லத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனாலும் நடக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் பார்க்கும்போது எதனால்தான் இப்படி எனக்கு நடக்கிறது என்று நீயாகவே எண்ணிக்கொண்டிருக்கின்றாய். அதை தவிர ஒருபோதும் அதற்கான தீர்வினை நீ பெற மாட்டாய். என் அன்பு குழந்தையே, இந்த அப்பன் இதனை உனக்கு சொல்லும் போது நீ செவி கொடுத்து கேள். ஏனென்றால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பது கூட தெரியாமல் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். உன்னை சுற்றி நடக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் எதனால் வந்தது என்று உன்னால் சற்றென்று நீ புரிந்து கொள்ள முடியவில்லை. இதுவெல்லாம் எப்போது உன் மனதிற்குள் ஒரு விஷயத்தை இதையெல்லாம் சற்றென்று புரிய வைக்கக்கூடிய அவசியம் இப்போது வந்துவிட்டது. என் செல்லமே, எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை நமக்கு நல்லதை மட்டும்தான் கொடுக்கும், நல்லதுதான் நடக்கும் என்று யாராலும் சொல்ல முடியாதல்லவா? நம்மோடு பேசுகின்ற எல்லோரும் நல்லவர்கள்தான், எப்போதுமே நாம் நம்பிவிட முடியாது. ஆனால் அவர்கள் மனதிற்குள் கெட்ட எண்ணங்களும் வெளி பேச்சு மட்டுமல்ல, நல்ல பேச்சாகவும் நல்ல பிள்ளையாகவும் நம்மிடத்தில் நடித்து கொண்டிருப்பார்கள் அல்லவா? அப்படிதான் நாமும்
வாழ்க்கையில் யார் இருக்கிறார்கள், அவர்களுடைய உண்மையான தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களோடு நீ பேசும்போது கவனமாக பேச வேண்டும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, ஒருவர் உன்னுடைய வாழ்க்கைக்குள் வருகிறார்கள் என்றால், உன்னுடைய வாழ்க்கைக்குள் நுழைகிறார்கள் என்றால், முன்பாகவே சில திட்டங்களை எல்லாம் தீட்டிக் கொண்டுதான் இவர்கள் இருப்பார்கள் என்பதையும் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருந்து கொண்டுதான் இருக்கின்றேன். எந்த நன்மைகளை கொடுத்தாலும் அதில் இருக்கின்ற உன்னால் பெற முடியாமல் போகிறது, அதற்கு காரணம் இவர்கள்தான் என்று இவர்கள் தடைகள் நிற்கின்றார்கள் என்பதையும் மறந்துவிடக்கூடாது. இந்த கருப்பன் கொடுத்ததையெல்லாம் நிச்சயமாக நீ பின்பற்றி நடந்து கொண்டிருப்பாயானால் வாழ்க்கை உனக்கு சந்தோஷமாகவும் அமைதியாகவும் அமைந்திருக்கும். ஆனால் பல விஷயங்கள் உன்னை தடுக்கிறது. என் அன்பு குழந்தையே, இந்த அப்பனது வாக்கினை கேள். இந்த அப்பன் நல்லவர்களை ஒரு நாளும் கெட்டவர்கள் என்று உன் முன்னால் அடையாளப்படுத்த மாட்டேன். நான் சொன்னது சில வருடங்களுக்கு முன்பாக உன் வாழ்க்கையில் வந்த ஒருவரை பற்றியது. அதிகமான பழக்கத்தில் இப்போது நீ இவர்களோடு பழகி கொண்டிருக்கின்றாய். எந்த விஷயமாக இருந்தாலும் இவர்களோடு தான் நீ பகிர்ந்து கொண்டிருக்கின்றாய். உன் இல்லத்தில் நடக்கும் இருக்கின்ற விஷயங்களை பற்றியும் அத்தனை பேரின் நல்லதை பற்றியும் இவரிடத்தில் நீ பகிர்ந்து கொண்டிருக்கின்றாய். அவர்களை பற்றி கஷ்டங்களை எல்லாம் நீ சொல்லும் போது இவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள். இவர்களை பற்றிய நன்மைகளை எல்லாம் சொல்லும்போது இவர்கள் மனவேதனைப்பட்டார்கள். இதுதான் உண்மை. இதனால் தான் அவர்கள் என் மீது எல்லாம் அப்படியே உன் வாழ்க்கையில் நடக்கிறது. உன் குடும்பத்தில் இருப்பவருடைய கஷ்டங்கள் இவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது என்றால் இவர்கள் என்ன மனநிலையில் இருக்கிறார்கள் என்பதை நீயாகவே புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, இப்படிப்பட்ட ஒருவர்தான் உன்னுடைய குடும்பத்தில் ஒரு பொருளை வைத்துவிட்டு சென்று விட்டார்கள். அந்த பிரச்சனைக்குரிய பொருள் எங்கே இருக்கிறது என்று தேடாதே. என் அன்பு பிள்ளையே, அவர்கள் வைத்தது உன்னுடைய இல்லத்தில் அல்ல, உன்னுடைய உள்ளத்தில் தான் என்பதை அதை வைத்துவிட்டு சென்று விட்டார்கள். அது என்ன தெரியுமா? உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்களையும் அவர்கள் அழகாக விதைத்துவிட்டு சென்றார்கள். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு இடத்திலும் யார் யார் என்ன சொல்கிறார்கள் என்பதை கேட்டு அதை அப்படியே மற்றவர்களின் செவி சேரும்படி சொல்லிவிடுகிறார்கள். உன்னுடைய உடன் பிறந்த உறவை பற்றி ஏதேனும் ஒரு விஷயத்தை தவறாக சொல்லி இருப்பாயானால் அந்த விஷயம் நீ யாரை பற்றி சொன்னாயோ அவரிடத்தில் அப்படியே தெரிவித்து விடுகிறார்கள். இப்படிதான் வாழ்க்கையில் ஒருவரின் விஷயங்களை பற்றி மற்றவரிடத்தில் என் பிள்ளை இவர்கள் செவி விட்டு சென்று விடுகிறார்கள். அதன் விளைவு குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள பிரிவு. எவ்வளவுதான் சாதாரணமாக பேசினாலும் மனதிற்குள் இப்படி என்னை பேசியவர்தானே என்ற எண்ணம் எல்லோருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கின்றது. இதுவெல்லாம் நடப்பதற்கு காரணமாக இருந்தது இவர்கள்தான். என் அன்பு குழந்தையே, அப்படிப்பட்ட ஒருவரை தான் நான் உனக்கு அடையாளம் கண்டு சற்று ஒதுங்கி வைத்திருக்கிறேன். அது எப்படி நடந்தது தெரியுமா? உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர் ஏற்கனவே இவர்கள் ஒதுங்கி சென்றார்கள். அதை கண்டுபிடித்து விட்டார். அதற்கு பலனாகத்தான் இவர்கள் ஒதுங்கி சென்று விட்டார்கள். இதற்கும் உன் அப்பன் நான் அவர்களுக்கு உதவிகள் செய்து இவரை ஒதுக்கி வைக்கும்படி நான் செய்திருக்கிறேன். இந்த ஒரு விஷயத்தை உன் இல்லத்தில் செய்ததன் காரணம்தான் அவர்கள் எங்கே தன்னுடைய உண்மையான குணம் வெளிச்சம் போட்டு காட்டி விடுவார்களோ, தெரிந்து விடுமோ என்ற பயத்தில்தான் இப்போது ஒதுங்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். என் அன்பு குழந்தையே, யாராக இருந்தாலும் சரி, இல்லத்திற்குள் வருவதற்கு அவர்களுக்கென்று ஒரு எல்லை இருக்கிறது. யாராக இருந்தாலும் வரவேற்பு அறையோடு நீ நிறுத்தி வைத்து அனுப்பி வைக்க வேண்டும். இல்லை என்றால் உன்னுடைய சமையல் அறைக்கோ அல்லது உன்னுடைய படுக்கை அறைக்கோ அழைத்து செல்வது ஒரு நாளும் கூடாது. அதை நீ செய்தாயானால் நிச்சயமாக உன்னுடைய அனைத்து தனிப்பட்ட விஷயங்களையும் அவர்களுக்கு வெளிக்காட்டுகிறாய் என்றுதான் அர்த்தம். இப்போது இந்த தவறுகள் எல்லாம் எப்படி நடந்தது என்று நீயாகவே புரிந்திருப்பாய் அல்லவா?
என் அன்பு குழந்தையே, எவ்வளவுதான் நாம் எல்லா விஷயங்களையும் வெளியே சொன்னாலும் நமக்கென்று சில சுதந்திரமான விஷயங்கள் இருக்கும். அதைத்தான் நான் யாரிடத்திலும் ஒரு நாள் வெளிப்படுத்தி விடக்கூடாது. இங்கு இப்படிதான் எல்லோருடைய நிறைய குழந்தைகளின் வாழ்க்கைகள் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். தன்னுடைய துணைக்கும் தனக்கும் இருக்கின்ற அந்யோன்யத்தை மற்றவரிடத்தில் சொல்லக்கூடாதல்லவா? தனக்கென்று ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் அதை மூன்றாவது நபரிடம் சொல்வது எத்தனை துன்பங்களை தரும் என்பதையும் நீ புரிந்திருப்பாய். என் அன்பு குழந்தையே, கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் ஏற்படும் போதும் சண்டைகள் வரும்போதும் சாதாரணம்தான். அதுவெல்லாம் எப்படி காலப்போக்கில் சரியாக கூடியதுதான். ஆனாலும் அதை மற்றவரிடத்தில் நீ பகிர்ந்து கொள்வதன் மூலமாக அவரிடத்திலிருந்து உன்னுடைய துணைக்கே நீ என்னென்ன சொன்னாயோ அந்த செய்திகள் எல்லாம் வந்து சேர்ந்து விடுகிறது. இதன் காரணமாகத்தான் சற்று சரியாக கூடிய ஒரு சின்ன விஷயம் பல காலமாக இழுத்தடித்து கொண்டே இருக்கின்றது. அதற்கு இவர்கள்தான் முக்கிய காரணமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் நீ எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வதை முதலில் நிறுத்திவிட வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, இது போன்ற ஆட்களிடமெல்லாம் நீ எப்போதும் கவனமாக இருக்க வேண்டுமே தவிர நம் கவலைகளை எல்லாம் சொல்வதற்கு ஒரு ஆள் கிடைத்து விட்டார் என்று எல்லாவற்றையும் உளறி கொட்டிவிடக்கூடாது. என் செல்ல குழந்தைக்கு இந்த கருப்பண்ணசாமி எப்போதும் துணையாக இருக்கிறேன் என்பதையும் மறந்துவிடக்கூடாது. உன்னோடு இருந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த விஷயங்களை நான் சரி செய்து கொடுக்கத்தான் போகின்றேன். உனக்கான சந்தோஷத்தை மட்டுமல்ல என் அன்பு குழந்தை, நான் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயத்தையும் கொடுக்கும்போது அதை நீ தவறாமல் பெற்றுக்கொள்ள வேண்டும். உன் அப்பன் இன்று உனக்கு சொன்ன விஷயங்கள் எப்போதும் நீ மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டுமல்லவா? இதை நீ சரியாக புரிந்து கொண்டால் என்றுமே உனக்கு மனநிறைவான சூழ்நிலைகள் தான் உருவாக்கும் என்பதை மறந்து விடாதே. உன்னுடைய வேதனைகளும் அனைத்தையும் உனக்கு சாதனைகளாக மாறப்போகின்றது. உன் அப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எதிர்மறை ஆற்றல்களையும் எதிர்மறையான எண்ணங்களையும் உன்னிடத்தில் சுட்டி காட்டி விடுவேன். அதனை உடனடியாக நீ வெளியே எடுத்து எறிந்து விட வேண்டும். என் அன்பு குழந்தையே, நீ நாள்தோறும் என்னை வணங்கி வரும்போது உன்னிடத்தில் எத்தனை பெரிய எதிர்மறையான எண்ணங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் காணாமல் போய்விடும். அதன் பிறகு இனி எல்லோருக்கும் நல்ல எண்ணங்கள் மட்டுமே மனதில் ஓடிக்கொண்டிருக்கும். எல்லோருடைய வாழ்க்கையும் நல்லது நடக்கும். உன்னுடைய குடும்பத்தில் எதிர்பாராத நல்ல திருப்பங்களும் ஏற்படும். உனக்கு என்னென்ன நடக்க வேண்டும் என்று நம்புகின்றாயோ விரும்புகின்றாயோ உன்னுடைய கையிலே வந்து சேரும். உன்னுடைய குடும்பத்தில் எல்லோரும் கிடைக்கும். எல்லோருடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும் என்கின்ற தெளிவும் பிறக்கும். யார் நினைத்தாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையில் கெடுதலையும் நினைக்க முடியாது. உன்னுடைய இல்லத்தில் காவலாக இந்த கருப்பன் நிற்கும் வரை உனக்கு எந்த ஆபத்தும் இனி வரப்போவதில்லை. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய இல்லத்திற்கு யாரையாவது நீ வரவழைக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர்களை எப்படி எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்று அப்பன் உன்னிடத்தில் சொல்லிவிட்டேன் அல்லவா? அதை நீ உணர்ந்து அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, நீ நன்றாக வாழ்ந்து காட்டுவது மட்டுமே இந்த அப்பனுக்கு மிகப்பெரிய பிடித்தமான விஷயம் என்பதையும் நீ மறந்துவிடக்கூடாது. என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.